வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டெமோ கிளாஸ் பார்க்க போறோம். இது டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ்னு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நம்ம பெய்டு கிளாஸ்ல என்ன எடுக்கிறோமோ அதனுடைய ஒரு சின்ன டெமோவா தான் அந்த கிளாஸ் இருக்க போகுது. இந்திய பொருளாதாரம், இந்தியன் அகாடமியில முக்கியமான ஒரு டாபிக் 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டங்கள். மொத்தம் 12 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டக்குழுவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு நிதி ஆயோக்னு ஒரு புதிய சிஸ்டம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் 2014 கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த இந்த 5 ஆண்டு திட்டத்தில் முதல் 5 ஆண்டு திட்டத்தை ஒரு ஷார்ட்கட்டோட இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதே போல தான் மொத்த 5 ஆண்டு திட்டமும் ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதார கிளாஸுமே இருக்க போகுது. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸ் பற்றின இன்டிமேஷன் கொடுத்துட்டு போகலாம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ் இது தாண்டி இருக்கக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஜிஎஸ்க்கு மட்டும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் இல்லாமல், பயாலஜி இல்லாமல் இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஜிஎஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸாக 0ல இருந்து ஒரு குரூப் 1 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த கிளாஸஸ் இருக்க போகுது. இதில் ஹிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி இனிமேல் தான் எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸில் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிறதால எடுக்காமல் இருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு வேறு சில ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறேன். ஒரு டாப்பிக்கும் 200 கொஷின்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிடுறேன். யூனிட் நம்பர் 6 இப்போதைக்கு தமிழில் மட்டும்தான் இருக்கும். இந்த பார்ட் இருக்காது, மற்றது எல்லாமே எடுத்திருப்போம். தமிழில் மட்டும் எடுத்திருக்கோம். காரணம் என்னென்னா இதுக்கான சோர்ஸ் வந்து நம்மளுக்கு தமிழில் தான் அதிகமாக கிடைக்குது. அதனால் தமிழில் இப்போதைக்கு எடுத்துருக்கிறேன். இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். இது தமிழ், மற்றது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்க்லாம் இருக்க போகுது. ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது, இல்லை டெஸ்ட் சீரிஸ் கிடையாது, ஒன்லி கோர்ஸ் மட்டும்தான். ஸோ ரெக்கார்டடாக இருக்கிறதுனால நிறைய பேர் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ பார்க்க முடியும். ஒர்க்கிங் மென் அண்ட் உமன், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே இது ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் ரெக்கார்டட் வீடியோவாக கொடுத்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய வீடியோ அண்ட் பிடிஎஃபை ஃபஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்கள் ஆஃப்லைன்லேயே பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, பிரிண்ட் அவுட், ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே எடுக்க முடியாது. ப்ரைவசி பாலிசினால இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். 1 இயர் வேலிடிட்டி. இதுக்கான ஃபீஸ் ஃபுல் கோர்ஸுக்கு தனித்தனியாக நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் ஜாயின் பண்ணால் இதாவதுக்கான ஃபீஸ். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு இந்த தமிழ் நியூ இயர் ஏப்ரல் 14 வரைக்கும் இந்த ஃபீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தேவைப்படுறவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் கிளாஸ் எடுக்கிறோம். ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், வெப்சைட்னு எல்லாத்துக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை தாண்டி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதர்ஸ் மெசேஜ் பண்ண வேண்டாம். கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டவுட் கிளாரிஃபிகேஷனும் சேம் இதே மொபைல் நம்பரில் தான் நடக்கும். இதை தாண்டி நம்மகிட்ட இருக்கிற மேக்ஸிமம் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை ஃப்ரீயாக நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். டெலகிராம் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான புத்தகத்தை ஃப்ரீயாகவே பொறுமையாக தேடி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கலாம். ஸோ 5 ஆண்டு திட்டம் நான் வழக்கமாக சொல்கிறது தான். ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இன்னும் திரும்ப எப்படி பண்ணலாம் கிடையாது, எப்படி படிக்கலாம்லாம் கிடையாது. இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிள் வந்து காட்டுறோம். அப்படி தான் இந்த 5 இயர் பிளான். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951 56 வரைக்கும். எப்போவுமே ஒரு 5 ஆண்டு திட்டமாகட்டும், எந்த ஒரு விஷயம் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருந்தாலும் அதை நம்ம ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள கொண்டு வரோம். நிதியாண்டு. நிதியாண்டு என்பது எதில் தொடங்குது? ஏப்ரல் 1 தொடங்கும். இப்போ 2026 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2026 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃபினான்சியல் இயர் நிதி ஆண்டு மார்ச் 31 2027 முடியும். ஸோ ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 31 முடியும். இதுதான் ஒரு ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இந்த பிளான்ஸ் 5 இயர் பிளான்ஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ வழக்கமாக ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணி அது 1956 மார்ச் 31 முடியும். இதுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை, ஏன்னா அப்போல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கும். பொருளாதார நிலையின்மை, அரசியல் நிலையின்மை, போர், பஞ்சம், இந்த மாதிரி நிறைய காரணங்களால் அடிக்கடி என்ன பண்ணியிருப்பாங்க, நடுவில் இந்த 5 ஆண்டு திட்டங்களை விடுமுறை விட்டுருப்பாங்க. பிளான் ஹாலிடே இருக்கும். ரோலிங் பிளான் சுழல் திட்டம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை வந்து 2ஆக பிரித்து முதல் 2 ஆண்டு அப்புறம் 3 ஆண்டுன்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பிளான்குள்ள இருக்கும். இயர்லி பிளான் ஆண்டு திட்டங்களும் இருக்கும். ஸோ ஒரு 5 ஆண்டு திட்டம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இலக்கு என்ன, ஒரு 5 ஆண்டு திட்டத்தினுடைய இலக்கு. ஏன்னா எந்த ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணாலும் நமக்கு முதல் டார்கெட் வச்சுக்கணும். இப்போ நம்ம குரூப் 1 படிக்கிறோம்னா டார்கெட் என்னவா இருக்கணும்? 200 கொஷின்ஸ், 150 நம்மளுடைய டார்கெட். அல்டிமேட் டார்கெட் வந்து 150 + 150க்கு மேலே கேள்விகளை போட்டு நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலாம். அப்படிதான் படிக்கிறோம். ஸோ அப்படி படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டி 150 மேலே எடுத்து பாஸ் பண்ணுறோம். ஒரு சிலர் வந்து கிட்ட வராங்க 145 135 அப்படி வராங்க, கிளியர் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸாம் படிக்கிறவங்க நம்ம இதில் வீக்காக இருக்கோமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இப்போ இந்த டார்கெட் 2.1 இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து கடைசியாக அச்சீவ் பண்ணது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைந்தது 3.6.
ஸோ இது நம்ம என்ன பண்ணிட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம். இதில் நம்ம அந்த சொல்லியிருக்கக்கூடிய டார்கெட்டை 2.1 தான் வச்சிருந்தோம், 3.6ன்னு வந்துருச்சு. அப்போ நம்ம சக்சஸ். அப்போ முதலாவது 5 ஆண்டு திட்டம் என்ன திட்டம்? ஒரு வெற்றி திட்டம். சரிங்க. இந்த ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம், ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாடல் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்தியா வந்து இப்போதான் வளர்ந்து ஒரு நாடா இருக்குது. இப்பவும் அப்படிதான் இருக்குது, அப்பவும் அப்படிதான் இருக்குது 1950ஸ்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, வெவ்வேறு நாடுகள்ல இருந்து முக்கியமான அறிஞர்கள் அவங்களுடைய கோட்பாடுகள்லாம் கொண்டு வந்து அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அப்படி வந்த நபர் தான் ஹாரட் டோமர். ஹாரட் டோமருடைய மாதிரி தான் இந்தியா முதலாவது 5 ஆண்டு திட்டத்துக்கு பின்பற்றி வராங்க. ஒட்டுமொத்தமா 5 ஆண்டு திட்டத்தினுடைய தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா. அவர் தான் ஐடியா கொடுத்தவர். பிளான்ட் எக்கானமின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். நம்ம பெய்டு கோர்ஸை டீட்டெயிலாக எடுத்திருப்போம். இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும். நான் டைரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் 5 பிளான் மட்டும் வந்துடுறேன். அந்த மாதிரி தான் இந்தியாவில் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு ஒட்டுமொத்தமாக அவர். அதே போல ஒட்டுமொத்தமாக பிசி மெகலனோபிஸ் சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக 2வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய மாதிரி பிசி மெகலனோபிஸ் மாடல்னு படிச்சிருப்போம். ஆனால் ஒட்டுமொத்தமாக 5 ஆண்டு திட்டம் மாதிரி யாரோட மாதிரினா பிசி மெகலனோபிஸ் மாதிரியும் கூட தான். ஒட்டுமொத்தமாக 5 இயர் பிளான் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த ஹாரட் டோமர் மாடலை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? அந்த காலகட்டத்தில் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு. அடுத்தது இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தை டிராஃப்ட் பண்ணி கொடுத்தவர். மாடல் வந்து ஹாரட் டோமர் மாடல். இதை ரெடி பண்ணி ஒரு டிராஃப்டிங்கா, அதாவது ஒரு எழுத்துப்பூர்வமா ஃபைலா இந்த மாதிரிலாம் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் ரெடி பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KN ராஜ், கக்காதன் நந்தநாத் ராஜ். அதான் KN ராஜ் நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். இவர் தான் இந்த 5 இயர் பிளானை டிராஃப்ட் பண்ணி கொடுத்தவர். இந்த 5 ஆண்டு திட்டத்துல முக்கியமான நோக்கங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் UGC அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்துல தான் 28 டிசம்பர் 1953 உருவாக்கப்பட்டது. இந்த 5 ஆண்டு திட்டத்துக்குள்ள தான். அதை இப்போ வந்து ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அதனோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வழக்கமா ஒரு 5 ஆண்டு திட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய அப்ஜெக்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அதில் முக்கியமானதை மட்டும் நம்ம கீ பாயிண்ட்ஸாக எடுத்து பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், வேளாண் வளர்ச்சி. இதுதான் முதல் 5 ஆண்டு திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். 2வது 5 ஆண்டு திட்டத்துக்கு கனரக தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி, அதோட சேர்ந்து விவசாயமும். ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸு ஹெவி இண்டஸ்ட்ரி. செகண்ட், ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952. அதாவது இந்தியாவில் இந்த நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க, நிறைய குழுக்களை வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் எப்படி வந்து சமூகத்தை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லி பல்வேறு மாநிலங்களில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லாம் சூஸ் பண்ணி அங்கெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரையல் மாதிரி இந்த திட்டத்தை செயல்படுத்தி அதனுடைய ரிசல்ட்லாம் பார்ப்பாங்க. அடுத்தது ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாட்டு முறை. இந்த 5 ஆண்டு திட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் ப்ரோக்ராம். ஸோ இதுதான் தேசிய விரிவாக்க திட்டம். இது கொண்டு வந்தது ஏப்ரல் 53 இருந்தாலும் நடைமுறைப்படுத்தினது அக்டோபர் 2, 1953 மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினத்துல. இப்போ இந்த தேசிய அளவிலான முக்கியமான பணிகள் திட்டங்களை எல்லா மாநிலத்துக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி இதுக்கும் என்ன பண்றாங்கன்னா எல்லா பகுதிக்கும் அதை விரிவாக்கம் செய்யறாங்க, டீசென்ட்ரலைசேஷன் பண்றாங்க. பண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அவங்கள்ட்ட எப்படி மக்கள் அந்த திட்டம் போய் சேர்ந்துருக்குது, திட்டத்தினுடைய பயன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணி தான் பின்னாடி என்ன பண்றாங்க, இதே அக்டோபர் 2 முதல் முறையாக ராஜஸ்தான் மாநிலம் நகூர்ல இந்த பஞ்சாயத்து சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ஸோ அந்த ஹோமி ஜஹாங்கீர் பாபாவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ராம்பே. ட்ராம்பே மகாராஷ்டிரா பாம்பே பகுதியில் என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ராம்பே அப்படிங்கிற இடத்துல அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அணு ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்குறாங்க. இந்திய அணு ஆராய்ச்சியின் தந்தை யாரு? ஹோமி ஜஹாங்கீர் பாபா. ஸோ அவருடைய தலைமையில தான் இது உருவாக்கப்படுது. ஜனவரி 3, 1954 பாபா இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் தான் இது சிஸ்டம் பேர் எப்படி மாறுது, இப்போதைக்கு AEEன்னு இருக்கும், அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். பாபா இறந்ததுக்கு அப்புறம் தான் அது பார்க்குன்னு மாறுது, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். இது 1967 பின்னாடி மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம அப்புறம் பின்னாடி படிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டது முதல் 5 ஆண்டு திட்டத்துல தான். இப்போதான் முக்கியமான இடத்துக்கு வரும். இந்த கிளாஸோட இந்த எண்டு எதுவாக இருக்குன்னா இதுவாக தான் இருக்கும்.
ஒரு 5 ஆண்டு திட்டத்தில் எது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றத அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். இந்த 5 ஆண்டு திட்டம் மட்டும் இல்லை, 12 5 ஆண்டு திட்டத்தையும் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்னா சும்மா வந்து இன்னைக்கு படிச்ச நாளைக்கு மறக்கிறது கிடையாது. இதை ஒரு வாட்டி படித்து நீங்கள் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக மறந்தும் போகாது. பார்க்கலாமா? முதல்ல என்ன ஷார்ட்கட்னா, ஃபர்ஸ்ட்லேயே என்ன பண்ணுறாங்க, சிப்காட்டில் ரைடு போகிறாங்க. சிப்காட்டில் ரைடு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்ல சிப்காட்னா எஸ்ஐ அப்படின்றது எதை குறிக்குது? சாரி, எஸ்ன்றது சோசியல் சர்வீஸ், சமூக பணிகளை குறிக்கிறது. ஐ அப்படிங்கிறது தொழிற்சாலை, தொழிற்துறை. அடுத்தது பி அப்படிங்கிறது பவர், ஆற்றலை குறிக்கிறது. சிஓ கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பை குறிக்கக்கூடியது. கடைசியா டி அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட். சிப்காட் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட்ல எஸ்னா சோசியல் சர்வீஸ், சமூக சேவையை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது ஐ இண்டஸ்ட்ரி, தொழில்துறை. பி பவர், திறன், ஆற்றல், எனர்ஜி, அதாவது மின்துறையை குறிக்கக்கூடியது. சிஓ அப்படின்னா கம்யூனிகேஷன். டி அப்படின்னா டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, போக்குவரத்து. சிப்காட் முடிஞ்சு போச்சா? அடுத்தது ரைடு, RAID. ஆர் ரீஹெபிலிட்டேஷன் ஆஃப் ரெஃப்யூஜிஸ், அகதிகளுடைய மறுவாழ்வு. இந்த காலகட்டம் தான் முதல் 5 ஆண்டு திட்டத்தில் நம்ம என்ன பண்றோம், பல்வேறு பிரதேசங்களாக பிரிஞ்சிருக்கிறோம். பாகிஸ்தான்லாம் உருவாகி இருக்குது. அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் உருவாக்கி இப்போ இருக்கு பங்களாதேஷ். அப்போ நிறைய பேர் அகதிகளாக இங்கே உள்ளுக்குள்ள வராங்க. அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமாகவும் இருக்குது ரெஃப்யூஜிஸ் ரீஹெபிலிட்டேஷன். அடுத்ததாக அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், வேளாண்மை. தான் மெயினே, ஃபர்ஸ்ட்லேயே படிச்சுட்டோம் அக்ரிகல்ச்சர். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது IIT. இந்தியாவில் இன்னைக்கு வந்து உலக அளவில் மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்தியா இருக்குன்னா கல்வி நிறுவனங்கள் அது IIT ஒன்று. மொத்தம் 23 IIT இருக்குது. இந்த 2026 எந்த IIT நம்பர் 1ல இருக்குன்னா நம்ம மெட்ராஸ் IIT தான். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் தான் 23 IITல ஃபர்ஸ்ட்ல இருக்குது ரிசர்ச்ல. ஸோ இந்த IITக்கெல்லாம் உருவாக்குனது இந்த 5 ஆண்டு திட்டத்தில் தான். முதல்ல உருவாக்குனது எங்கன்னா கல்கத்தால இருக்கக்கூடிய காரக்பூர். இந்த காரக்பூர்ல தான் யார் படிச்சது? சுந்தர் பிச்சை இருக்காரு பாருங்க, கூகுள் நிறுவனத்துடைய CEO. அவர் இங்கே தான் படிச்சார். 1951 காரக்பூர் IITல தான் படிச்சார். 51 படிக்கல, அந்த 51 உருவாக்கின காரக்பூர் IITல தான் பின்னால வந்து மெட்ராஸ்ல பிறந்த நம்ம சுந்தர் பிச்சை படிச்சிருக்கிறார். ஸோ வெஸ்ட் பெங்கால் எங்க இருக்குது? வெஸ்ட் பெங்கால். இதான் முதல் IIT, ஃபர்ஸ்ட் IIT தான். ஃபர்ஸ்ட் IIT இன் இந்தியா. இந்தியாவில் மொத்தமாக 23 IIT இருக்குது. 2026 டாப் ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ். கடைசியா டினா டேம். முக்கியமான விவசாயத்துக்கு தேவை நீரை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்திட முடியாது, இருக்கும்போது சேமித்து வைக்கணும். அப்போ டேம், அணை கட்டணும். அப்போ டேம்ல முக்கியமான டேமாக இருக்கக்கூடிய பக்ரானங்கல், ஹீராக்குட்டு, தமிழ்நாட்டில் மேட்டூர் டேம், தாமோதர் வேலி, இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. அதாவது இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நடைமுறைக்கு வந்தது இல்லை வேலையெல்லாம் செஞ்சது பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டு திட்டம் தான். ஆனால் அடிக்கல் நாட்டது இந்த 5 ஆண்டு திட்டத்தில், ஸ்டார்ட் பண்ணது, தொடங்கப்பட்டது இந்த 5 ஆண்டு திட்டத்தில் தான். ஓகேவா? இப்போ ரிவிஷன் பண்ணலாமா? அப்படியே இப்போ நான் இதையும் பார்க்கல, நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே இந்த கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு மனசு சொல்லி பாருங்க. சிப்காட், எஸ்னா சோசியல் சர்வீஸ், சமூக சேவை. ஐனா இண்டஸ்ட்ரி, தொழில்துறை. பி பவர், மின்துறை. CO கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. கடைசியா இருக்கக்கூடிய டி டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து. முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்த 4 விஷயங்கள். ஸோ சிப்காட்டை முடிச்சிட்டோம். அடுத்ததாக ரைடு, RAID. ஆர்னா ரீஹெபிலிட்டேஷன் ஆஃப் ரெஃப்யூஜி, அகதிகள் மறுவாழ்வு. சாரி. ஏ அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம், விவசாயத்தில் சீர்திருத்தம் பண்றது, விவசாய டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். அடுத்ததாக IIT 5 IIT உருவாக்குனாங்க, முக்கியமாக காரக்பூர் IIT. கடைசியா டேம், நிறைய டேம் வந்து கட்டுறாங்க. முக்கியமான பக்ரானங்கல், ஹீராக்குட், நம்ம மேட்டூர் டேம், தாமோதர் வேலி. ஸோ இதுதான்ப்பா விஷயம். இப்படிதான் நீங்க ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்தையும் படிக்கணும். இப்படிதான் படிக்கணும். இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே போனோம்னா அதுவே பெரிய ஒரு டம்ப் மாதிரி ஆயிடும். நம்ம எல்லாத்தையும் போட்டு உங்க மேலே ஏதோ திணிக்கிற மாதிரி ஆயிடும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டியும் போயிடும். ஆனால் கிறிஸ்பா என்ன வேணும், அதை எப்படி சொல்லணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி படிக்கணுன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த எக்கனாமிக் சப்ஜெக்ட் தனியாக சப்ஜெக்ட்ஸாக ஒரு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை ஒட்டுமொத்தமாகவும் GSக்கான கோர்ஸ் இருக்குது. இந்த GS ஃபவுண்டேஷன் பேட்சில் 1 year வேலிடிட்டியில் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க மட்டும் 8870302702 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தவங்க தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணி உங்கள் நேரத்தை என் நேரத்தை வீணாக்க வேண்டாம். வேற ஒரு டெமோ கிளாஸை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு
டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் மற்ற போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.